இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் வீணானவையாக படைக்கவில்லை. குறிப்பாக மனிதனை வீணாக அல்லாஹ் படைக்கவில்லை. எனவே மனிதன் நேரத்தை வீணாக கழித்தல் என்பது அறவே இருக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே கேட்கின்றான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜாஊன். நீங்கள் உங்களை நான் வீணாக படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? நீங்கள் திரும்ப என்னிடத்திலே கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்பதாக நினைத்துக் கொண்டீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றார். எனவே நான் உங்களை வீணாக படைக்கவில்லை. நீங்கள் அப்படி ஒருபோதும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, மனிதனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காகத்தான் நான் உங்களை படைத்திருக்கிறேன், இந்த நோக்கத்தை பற்றி, அது நீங்கள் செய்த விஷயங்களை பற்றி நாளையில் நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார். அப்போ வீணாக இருப்பது என்பது, நேரங்களை வீணாக கழித்தல் என்பது தீனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், துனியாவிற்கும் பிரயோஜனம் இல்லாமல் இப்படி நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பது என்பது அது கூடாத ஒரு செயலாக, இஸ்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி சொல்லுவான், நீங்கள் ஓய்வு பெற்று விட்டால் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் ஜிஹாதில் இருந்து உங்களுடைய வேலைகளை முடித்துக் கொண்டு ஜிஹாத் செய்து முடித்து விட்டு திரும்பி விட்டால் நீங்கள் இரவு நேரங்களிலே நீங்கள் ரப்பை வணங்குங்கள் என்பதாக சொல்கிறார்கள். இன்னும் சில முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்கின்ற பொழுது, இதா ஃபரஹத ஃபன்சப், உன்னுடைய துன்யாவி சம்பந்தமான, உன்னுடைய துன்யா சம்பந்தமான அந்த வேலைகளில் இருந்து நீ ஓய்வு பெற்று விட்டால் உன்னுடைய ரப்பை நீங்கள் வணங்கு என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்பதாக. அப்போ துன்யாவுடைய வேலை, தீனுடைய அந்த காரியங்கள், இந்த உலகத்திற்கு நமக்கு தேவையான பல விஷயங்கள் தேவைப்படுகிறது. நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையான, நம்மளுடைய சுய முன்னேற்றத்திற்கு தேவையான இந்த விஷயங்களை செய்து முடித்ததற்கு பிறகு நாம் மற்றும் உண்டான நேரங்களில் நாம் நம்முடைய ரப்பை வணங்குவதற்கு நாம் அப்போ நேரங்களில் நமக்குண்டான நேரங்களிலே நமக்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும். ரப்புக்கு உண்டான நேரங்களிலே ரப்புக்கு உரிய அந்த இபாதத்துகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் பார்ப்போமே ஆனால் நமக்கு சும்மா இருப்பது, வெட்டியாக சுற்றி கொண்டிருப்பது, வெட்டியாக இருப்பது என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.